வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் மதசார்பற்ற கூட்டணி ஆட்சி. பாஜகவிற்கு டெபாசிட் கூட கிடைக்காது என முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம். புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் ஊழல், தன் மீது குற்றச்சாட்டு வைக்க முடியுமா என அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கேள்வி. மேட்டுப்பாளையத்தில் பட்டப்பகலில் ஒப்பந்ததாரர் வெட்டி கொலை, மர்ம கும்பல் அட்டகாசத்தால் பரபரப்பு. சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கு, மின்துறை ஊழியருக்கு 10 ஆண்டுகள் சிறை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் மதசார்பற்ற கூட்டணி ஆட்சிதான் என்றும் பாஜக டெபாசிட் கூட வாங்க முடியாது என முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசமாக கூறினார். மத்திய அரசு விவசாயிகளுக்கு விரோதமாக கொண்டு வந்த சட்ட மசோதாக்களை திரும்ப பெற கோரி புதுச்சேரி மாநில விவசாய பிரிவு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கருத்தரங்கம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் முதலமைச்சர் நாராயணசாமி, வேளாண் துறை அமைச்சர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, புதிய விவசாய சட்ட மசோதா கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமாக கொண்டு வரப்பட்டதாகவும், ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்ற அரசாக நரேந்திர மோடி அரசு மத்தியில் உள்ளதாகவும், இந்த நாட்டில் எழுத்து சுதந்திரம் இல்லை, பேச்சு சுதந்திரம் இல்லை, மக்கள் சுதந்திரமாக வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அப்படி ஏதாவது எதிர்த்து பேசினால் தேச துரோகி என்று குற்றம் சாட்டுவார்கள் என்று கூறிய அவர், புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழகத்தோடு இணைத்துவிட மோடி திட்டமிடுவதாகவும், இதற்கு புதுச்சேரியில் உள்ள கிரண்பேடி துணை போகிறார் என தெரியாத தனமாக சொன்னதற்கு என்னை தேச துரோகி என்கிறார்கள் என்று தெரிவித்த நாராயணசாமி, புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு வந்து நேருக்கு நேர் விவாதிக்க சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி அச்சப்படுவதாகவும், மக்களை பற்றி சிந்திக்காத பொறுப்பற்ற எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள ஸ்டாலின் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் போல் செயல்படுவதாகவும், எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்து பேசுகிறார் என பாராட்டினார். புதுச்சேரியில் நரேந்திர மோடி என்ன செய்தாலும் சரி, எந்த கொம்பன் வந்தாலும் பாஜக புதுச்சேரியில் டெபாசிட்டை கூட வாங்க முடியாது என்றும், மதசார்பற்ற கூட்டணி அரசுதான் மீண்டும் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கும் என நாராயணசாமி ஆவேசமாக பேசினார். நான் கேட்கறது பதில் சொல்லுங்க பாப்பாவா. நீ நிதி ஆதாரத்தை கெடுக்கிற, நிலத்தை விற்கிறதுக்கு எங்களுக்கு ஆதாரத்தை விட்டு கட்ட போடுற, மின்சாரத்தை தனியார் மயமாக்கணும்னு சொல்ற, மக்களுக்கு அரிசி போடணும் தடுத்து நிறுத்துறீங்க, அதுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்றீங்க, துணி இலவச துணி மக்களுக்கு கொடுத்தா அதுக்கு பணம் கொடுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குள்ள உரிமைய படிப்படியா நீங்க கையில் எடுத்துங்க. எங்களுடைய அரசை அதை ஒரு தமிழ்நாட்டோட இணைக்கிற வேலையை பாக்குறீங்கன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு? இது மாதிரி ஊர்வலம் போறாங்க ஒரு 100 பேர். அது எங்க வந்தாலும் தெரியும், தமிழ்நாட்டுல வந்திருப்பாங்க. பாண்டிச்சேரி பிஜேபி கிடையாது. வந்துட்டு ஊர்வலம் போய் துணைநிலை ஆளுநர் மனு கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க பாருங்க. துணைநிலை ஆளுநர் தான் இப்ப பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ். அங்க போய் ஆள் மனு கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சி நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் ஊழல் நடைபெறுவதாகவும், தன் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியுமா என அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் கூறுகையில், துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு தனது துறைகளின் நடவடிக்கைகள் குறித்து பல கடிதங்கள் அனுப்பியும் இதுவரை பதில் இல்லை என்றும், குறிப்பாக மீனவர் ஓய்வூதியத்தை உயர்த்தும் கோப்பு பல மாதங்களாய் ராஜ்நிவாசில் தேங்கி கிடக்கிறது. மேலும் 7855 மீனவர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்துவதால் 3 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும். இதற்கான நிதியை தர முதலமைச்சர் ஒப்புதல் அளித்தும் கிரண்பேடி அனுமதி வழங்கவில்லை என்றும், அது மட்டுமின்றி புதுச்சேரியில் மீனவர்கள் நல வாரியம் அமைக்க மத்திய அரசு அனுமதி கொடுத்தும் கிரண்பேடி தடையாக இருக்கிறார் என குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்தும் அதை கிரண்பேடி மறுப்பதாகவும், மாறாக புதுச்சேரியில் பெரும் தட்டுப்பாடாக இருக்கும் பால் மற்றும் உற்பத்தியே இல்லாத தேன் பண்ணை அமைக்க கிரண்பேடி கோருகிறார் என கூறினார். மக்கள் பணத்தை மக்களுக்கு செலவிடுவதற்கு கிரண்பேடி தடுக்கிறார் என்றும், ஆனால் ஆளுநர் மாளிகையின் செலவு கிரண்பேடி வந்த பிறகு அதிகரித்து விட்டதாக கூறினார். மேலும் மக்கள் பணத்தை ஆளுநர் மாளிகை வீணடிக்கிறது என்று புகார் தெரிவித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், குப்பை அள்ளும் நிறுவனத்துடன் கிரண்பேடிக்கு தொடர்புள்ளது என்றும், புதுச்சேரியில் குப்பை அள்ளும் ஸ்வச் பாரத் கார்ப்பரேஷனுக்கு கிரண்பேடி தான் தலைவராக இருக்கிறார் என நினைக்கிறேன் என கூறினார். ஏனாமில் 2 நாட்களாக கடும் மழை வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஆனால்
இதுபோன்ற மோசமான நிலையில் ஏனாமிற்கு எந்த நிவாரணமும் கொடுக்கக்கூடாது என கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார். துணைநிலை ஆளுநர் மாளிகையில் சிலர் லஞ்சம் வாங்குகின்றேன், நான் 1 ரூபாயாவது வாங்கினேன் என்று கூற முடியுமா என சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆவேசமாக தெரிவித்தார். எதுக்காகனா இது ஒரு லெப்டினன்ட் கவர்னருக்காக லாஸ்ட் 7 மாசா எங்களை அவுட் சைடுக்கே வரல. எங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷனுக்கோ இங்கே ஓஹோ ஆகான்னு சொல்லிட்டு எங்களை ஒர்க் பண்ணதுக்காக ஒரு இயற்கை பாண்டிச்சேரி மக்கள் 7 crores எக்ஸ்பெண்டிச்சர். இதுக்கு முன்னாடி எந்த கவர்னர் கூட இந்த அளவுக்கு செலவு பண்ணல. 3 crores 17 lakhs is the highest money. இந்த கிரண்பேடி வந்ததுக்கு அப்புறம் 5 crores 6 crores 7 crores இந்த மாதிரி போயிடுச்சு. அதுக்காக எங்கள் மக்களுக்காக பிரசிடென்ட்டுக்கு நான் சொல்லியாச்சே 30% இந்த பட்ஜெட்ல நான் குறைச்சேன்னு சொல்லிட்டு குறைச்சிங்க. அந்த மணி ஃபிஷர்மேன் இந்த பென்ஷனர்ஸ்க்கு ஓல்டு பீப்புளுக்கு கொடுங்க. நானும் இந்த லாஸ்ட் ஜனவரி மார்ச் నుంచి நான் எது கூட ஒரு பைசா இது வாங்கல. இப்போ அஃபிஷியலி இன்னைக்கு லெட்டர் சிஎம்க்கு நமக்கு சேலரியோ எலிவன்ஸோ லாஸ்ட் மந்த் கூட நான் ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன். இந்த கவர்மெண்ட் டைம் முடிஞ்ச வரைக்கும் கூட ஒரு பைசா கூட நான் கவர்மெண்ட்டுக்கு வாங்க மாட்டேன். டீசல் பில்லோ நான் டெல்லி லாஸ்ட் டைம் டெல்லி போயிடுச்சு மை ஓன் மணி. நான் ஏனும் இது காரில் போகிறேன், இது மை ஓன் டீசல் ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மை ஓன் எக்ஸ்பெண்டிச்சர், சேலரி எலிவன்ஸ் எவ்ரிதிங். மேட்டுப்பாளையத்தில் பட்டப்பகலில் ஒப்பந்ததாரரை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தர்மாபுரி பகுதியை சேர்ந்தவர் ஜீவா. புதுவை மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் லேபர் கான்ட்ராக்டராக இருந்தார். புதன்கிழமை ஜீவா தனது இருசக்கர வாகனத்தில் மேட்டுப்பாளையத்தில் சென்று கொண்டிருந்தார். மின்துறை அருகே அவர் சென்றபோது 5 பேர் கொண்ட கும்பல் அவரை இருசக்கர வாகனத்தில் விரட்டி சென்றது. அவர்களிடமிருந்து தப்பிக்க அவர் வேகமாக சென்றார். பின்னர் அந்த கும்பல் அவரது இருசக்கர வாகனத்தை சுற்றி வளைத்தது. உடனே ஜீவா அவர்களிடமிருந்து தப்பி ஓட முயன்றார். அந்த கும்பல் அவரை விரட்டி சென்று தலையில் வெட்டியது. இதில் அவர் அங்கேயே மயங்கி விழுந்தார். அவரது கையை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது. அந்த வழியாக சென்ற சிலர் சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். இது குறித்து மேட்டுப்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். மேட்டுப்பாளையம் ஆய்வாளர் கிருஷ்ணன், உதவி ஆய்வாளர் பிரியா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். கொலை செய்யப்பட்ட ஜீவா இதற்கு முன் காங்கிரஸ் பிரமுகர் ஒருவரிடம் வேலை பார்த்து வந்துள்ளார். பின் அவரிடமிருந்து பிரிந்து சென்று தனியாக கான்ட்ராக்ட் ஆட்களை வைத்து வேலை பார்த்துள்ளார். இதனால் தொழில் போட்டி காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றவாளியான மின்துறை ஊழியருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி அபிஷேகப்பாக்கத்தை சேர்ந்தவர் வினோத் அரசு மின்துறையில் பணியாற்றி வருகிறார். மின்துறை ஊழியரான இவர் வீடு வீடாக சென்று மின்சார மீட்டர் ரீடிங் கணக்கெடுக்கும் பணி இவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 2019ஆம் ஆண்டு பாகூர் அருகே உள்ள கிராமத்தில் வீடுகளில் மின்சார மீட்டர் ரீடிங் எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது 4ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சிறுமியின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் பாகூர் நிலைய ஆய்வாளர் கௌதம் சிவகணேஷ், உதவி ஆய்வாளர் சிவகுமார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணையில் வினோத் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டது. சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக வினோத்திற்கு 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி தலைமை நீதிபதி தனபால் பரபரப்பு தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பு புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் புதியதாக 246 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 246 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 189 நபர்களுக்கும், காரைக்காலில் 49 நபர்களுக்கும், ஏனாமில் 6 நபர்களுக்கும், மாகேவில் 10 நபர்களும் அடங்குவர். இதுவரை 4525 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 27,152 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரியில் ஒருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 568ஆக உயர்ந்துள்ளது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 32,245ஆக உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
யூனியன் பிரதேசங்களில் உள்ள மின்துறை தனியார் மயமாக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் அறிவிப்பை திரும்ப பெற வலியுறுத்தி மின்துறை பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் மத்திய அரசு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாஸ்போர்ட் அலுவலகம், GST அலுவலகம், ரயில் நிலையம், விமான நிலையம் என 4 இடங்களில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆங்காங்கே 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாக கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். செய்தியாளரை சந்தித்த கல்லூரி முதல்வர் பசுபதி கூறுகையில், புதுச்சேரி லாஸ்பேட்டை மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டய படிப்பிற்கான ஆன்லைனின் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாகவும், மேலும் சிவில், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், இன்ஃபெக்ஷன், அட்டன் கண்ட்ரோல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சில இடங்களில் நேரடியாக சேர்க்கை மூலம் நிரப்பப்பட உள்ளதாகவும், மேலும் தகவல்களுக்கு கல்லூரி நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த தொழில்நுட்ப பயிலகத்தில் 8 வெவ்வேறு விதமான பிரான்ச்சுகளில் நாங்கள் 3 ஆண்டு பட்டயப்படிப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் முதலாக பகுதி நேர பட்டயப்படிப்பும் நாங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இவற்றில் சேருவதற்கான மாணவர் சேர்க்கை 2020-2021க்கான செயல்முறை ஆண்டுக்கு விண்ணப்பங்கள் ஆன்லைனில் வரவேற்கப்பட்டன. பலரும் விண்ணப்பித்திருந்தார்கள். அவர்களில் எலிஜிபிளாக உள்ள மாணவர்களிடம் நேரடியாக வரச் சொல்லி சேர்க்கையினை முடித்திருக்கிறோம். மேலும் சில இடங்கள், சில பிரான்ச்சுகளில் சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மாடர்ன் ஆஃபீஸ் பிராக்டிஸ் போன்ற டிப்ளமா வகுப்புகளில் சில சேர்க்கை இடங்கள் காலியாக உள்ளன. இவற்றிற்கு நேரடி சேர்க்கையை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். விண்ணப்பிக்காமல் தவறியவர்களும் விண்ணப்பித்து நேரடி சேர்க்கைக்கு வந்து கலந்து கொள்ள முடியாமல் போனவர்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு கல்லூரிக்கு நேரடியாக வந்து சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளலாம். மறைந்த கலைமாமணி புதுவை தாசனின் உருவப்படத்திற்கு சபாநாயகர் சிவக்கொழுந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி நாடக கலை சங்கத்தின் நிறுவன தலைவர் மறைந்த கலைமாமணி புதுவை தாசனின் உருவப்படத்திற்கு மலர் வணக்கம் செலுத்தும் நிகழ்வு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் சிவக்கொழுந்து, உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு புதுவை தாசனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பாவலர் சீனு மோகன்தாஸ், ஏராளமான நாடக கவிஞர்கள் கலந்து கொண்டு புதுவை தாசனுக்கு அஞ்சலி செலுத்தினர். அரியாங்குப்பம் பகுதியில் வெடி விபத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி நேரில் ஆய்வு செய்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் அந்தோனியார்பேட்டை பகுதியில் சமீபத்தில் நடந்த வெடி விபத்தின் காரணமாக அப்பகுதி முழுவதும் பாதிப்படைந்து இருந்தது. இதனை அடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சென்று ஆய்வு செய்து அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறினார். அரியாங்குப்பம் காங்கிரஸ் நிர்வாகிகள் மங்களம், ஜெரால்ட், இமானுவேல் மற்றும் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். கனகன் ஏரியில் திடீரென செத்து மிதக்கும் மீன்கள், சுற்றுப்பகுதியில் பரவும் துர்நாற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் முகப்பில் ஓராசிரியர் பள்ளியை நடத்தியவர் யார்? பொன்னுசாமி பிள்ளை, பொன்னுத்தம்பி, வங்காரு பத்தர், சே அப்பாவு உபாத்தியாயர். இதற்கான பதில் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் முகப்பில் ஓராசிரியர் பள்ளியை நடத்தியவர் யார்? பொன்னுசாமி பிள்ளை, பொன்னுத்தம்பி, பங்காரு பத்தர், சே அப்பாவு உபாத்தியாயர். இதற்கான பதில் சே அப்பாவு உபாத்தியாயர். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கனகன் ஏரியில் திடீரென ஆயிரக்கணக்கான மீன்கள்
செத்து மிதப்பதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியது. புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அருகே உள்ள கனகன் ஏரியில் ஏராளமான மீன்கள் செத்து மிதந்தன. அப்போது ஏரி நீரும் மீன்களும் ஆய்வுக்கு எடுத்து செல்லப்பட்டன. இந்நிலையில் மீண்டும் இதே ஏரியில் ஏராளமான ஜிலேபி மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் துர்நாற்றம் வீசுவதால் ஏரியை சுற்றி வசிக்கும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட ஆய்வில் ஏரியில் உள்ள தண்ணீரில் ஆக்சிஜன் குறைவாக இருப்பது தெரிய வந்துள்ளது. ஏரியில் மருத்துவ கழிவுகள், ரசாயன கழிவுகள் கொட்டப்படுகின்றன என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொழில் முனைவர் மேம்பாட்டு பயிற்சிக்கான விழிப்புணர்வு முகாமை அமைச்சர் கந்தசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மாவட்ட தொழில் மையம் மூலம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சிக்கான விழிப்புணர்வு முகாம் பணித்திட்ட அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நலம் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கந்தசாமி தலைமையேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசினார். முன்னதாக மாவட்ட தொழில் மையத்தின் பொது மேலாளர் அன்பழகன் வரவேற்று பேசினார். இவ்விழாவில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் ஆதிதிராவிட நலத்துறையின் மூலம் வழங்கப்படும் நலத்திட்டங்களை விளக்கி கூறினார். அடுத்ததாக மீன்வளத்துறை, கால்நடைத்துறை, சமூக நலத்துறை, திறன் மேம்பாட்டுத்துறை இயக்குநர்கள், முன்னணி வங்கி மாவட்ட மேலாளர், இந்தியன் வங்கி மற்றும் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மைய இயக்குனர், புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் மேலாண் இயக்குனர் ஆகியோர் தங்களது துறையின் மூலம் உள்ள பயிற்சி மற்றும் திட்டங்களை விளக்கி கூறினர். இதில் 18 வயது முதல் 45 வயதில் உள்ள இளைஞர்கள், பெண்கள் சுய உதவி குழுக்கள் கலந்து கொண்டனர். மறைந்த தமிழக முதல்வரின் தாயார் உருவப்படத்திற்கு அதிமுக சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயார் தௌசி அம்மாள் திங்கட்கிழமை உடல்நலக்குறைவால் காலமானார். அவர் காலமான 3ஆம் நாளான புதன்கிழமை புதுச்சேரி மாநில அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் தலைமை கழகத்தில் அவரது உருவப்படத்திற்கு கழகத்தினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு 12 வகையான மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், மாநில கழக துணை செயலாளர் கணேசன், பன்னீர்செல்வி, நாகமணி, உழவர்கரை நகர கழக செயலாளர் அன்பானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் துவக்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட மணவெளி பாலாஜி நகரில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி செலினா, உதவி பொறியாளர் ஜெயக்குமார், இளநிலை பொறியாளர் செங்கதிர், பணி ஆய்வாளர் தேசிங் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி பயனாளிகளுக்கு விதவை முதியோர் உதவித்தொகையை அரசு கொறடா அனந்தராமன் வழங்கினார். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் உள்ள கணவரை இழந்த பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. குழந்தைகள் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை மூலம் 50க்கும் மேற்பட்டோருக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா அனந்தராமன் உதவித்தொகை வழங்கினார். இதில் கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். காஷ்மீரில் சிறை வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் மெஹபூபா 436 நாட்களுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டார். தனி மாநிலமாக செயல்பட்டு வந்த காஷ்மீரில் தீவிரவாதிகளின் அட்டகாசம் தொடர்ந்து நீடித்து வந்ததால் மத்திய அரசு கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி சில அதிரடி முடிவுகளை எடுத்தது. அதன்படி காஷ்மீர் மாநிலம், காஷ்மீர், லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டன. அதற்கான மாநில அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. மேலும் காஷ்மீர் மாநிலத்துக்கு சில சிறப்பு அந்தஸ்துகள் வழங்கப்பட்டிருந்தும் ரத்து செய்யப்பட்டது. இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசியல் தலைவர்கள் போராடலாம் என கருதி முன்னதாக 4ஆம் தேதி முக்கிய தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். இதன்படி தேசிய மாநாட்டு கட்சியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர்கள் ஃபரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, மக்கள் ஜனநாயக கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மெஹபூபதி முப்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பிரிவினைவாத தலைவர்களும் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் ஃபரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா ஆகியோர் கடந்த மார்ச் மாதம் விடுதலை செய்யப்பட்டனர்.
மெகபூபா முப்தி மட்டும் தொடர்ந்து சிறையில் இருந்து வந்தார். அவர் மீது பொது பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. மெகபூபா முப்தி முதலில் ஸ்ரீநகரில் உள்ள ஷெஷ்மா ஷாஜி விருந்தினர் மாளிகையில் காவலில் வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் MA இணைப்பு சாலையில் உள்ள அரசினர் விருந்தினர் மாளிகைக்கு மாற்றப்பட்டார். சிறை வைக்கப்பட்டு 1 வருடம் கடந்துவிட்ட நிலையில் அவரை விடுவிக்க மறுத்துவிட்டனர். பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் 1 ஆண்டு மட்டுமே சிறையில் வைக்க முடியும். ஆனால் அதையும் தாண்டி அவர் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். எனவே அவரது மகள் இல்ஜிதா முப்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இது சம்பந்தமாக பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்தவர்களை 1 ஆண்டுக்கு மேல் சிறையில் வைக்க முடியுமா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மேலும் இதன் விசாரணையை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இந்த நிலையில் மெகபூபா முப்தியை விடுதலை செய்வதாக மாநில அரசு திடீரென அறிவிப்பு வெளியிட்டது. அவருடைய பொது பாதுகாப்பு சட்ட காவல் முடிவுக்கு வந்துவிட்டது என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதனை அடுத்து செவ்வாய் அன்று இரவே அவர் காவலில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார். 436 நாட்களுக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் கொரோனாவிலிருந்து குணமடைய 2 மாத காலம் ஆவதாக விஞ்ஞானிகள் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து குணமடையும் காலம் ஒவ்வொருவருக்கும் மாறுபட்டதாக இருக்கிறது. சிலர் குறைந்த நாட்களிலேயே பாதிப்பிலிருந்து மீண்டு விடுகின்றனர். ஆனால் வயதானவர்கள், ஏற்கனவே நோய் பாதிப்பில் உள்ளவர்களுக்கு கொரோனாவிலிருந்து குணமடைய பல நாட்கள் ஆகிறது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் பெரும்பாலான லேசான மற்றும் மிதமான கொரோனா வைரஸ் நோயாளிகள் விரைவாக குணமடைகின்றனர். வயதான மற்றும் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டவர்கள் குணமடைய அதிக நாட்களாகிறது. இதில் பருமனானவர்கள், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் பிற நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்களும் அடங்குவர். 18 முதல் 34 வயதுக்குட்பட்டவர்கள் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படும் போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படாத நிலையில் 20% பேர் குறைந்தது 2 வாரங்களாவது அறிகுறிகளை கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் 50 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களில் கிட்டத்தட்ட பாதி பேருக்கு இது பொருந்தும். இத்தாலியில் நடந்த ஆய்வில் 80% பேர் நோய்வாய்ப்பட்டு 2 மாதங்களுக்கு பிறகும் அறிகுறிகளை அனுபவித்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. லீக் போட்டியில் சென்னை அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் ஐதராபாத் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. துபாயில் நடந்த 29வது லீக் ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 167 ரன்கள் எடுத்தது. வாட்சன் 38 பந்துகளில் 42 ரன்களும், அம்பதி ராயுடு 34 பந்துகளில் 41 ரன்களும், ஷாம் கரன் 22 பந்துகளில் 31 ரன்களும், ஜடேஜா 10 பந்துகளில் 25 ரன்களும் எடுத்தனர். சந்தீப் சர்மா, கலில் அகமது, தமிழக வீரர் டி நடராஜன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். பின்னர் ஆடிய சன்ரைசர் ஐதராபாத் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன்கள் எடுத்தது. இதனால் சென்னை அணி 20 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. வில்லியம்ஸ் அதிகபட்சமாக 39 பந்துகளில் 57 ரன்கள் எடுத்தார். மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். கரண் சர்மா, பிராவோ தலா 2 விக்கெட்டுகளும், ஷாம் கரன், ஜடேஜா, ஷர்துல் தாகூர் தலா 1 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெற்ற 3வது வெற்றி இது என்பது குறிப்பிடத்தக்கது. பால்கனியில் அமர்ந்து படம் பார்ப்பது போன்று அறுவை சிகிச்சையையும் மருத்துவ மாணவர்கள் அமர்ந்து பார்க்கும் அறுவை சிகிச்சை கூடமே ஆபரேஷன் தியேட்டர் என அழைக்கப்பட்டு இன்றும் வழக்கில் இருந்து வருகிறது. 1945ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம்.
தங்கம் 1 கிராம் 4787 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 64 ரூபாய் 70 காசுகள். தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A, பாரதி வீதி, புதுச்சேரி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் மதசார்பற்ற கூட்டணி ஆட்சி. பாஜகவிற்கு டெபாசிட் கூட கிடைக்காது என முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம். புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் ஊழல், தன் மீது குற்றச்சாட்டு வைக்க முடியுமா என அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கேள்வி. மேட்டுப்பாளையத்தில் பட்டப்பகலில் ஒப்பந்ததாரர் வெட்டி கொலை, மர்ம கும்பல் அட்டகாசத்தால் பரபரப்பு. சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கு, மின்துறை ஊழியருக்கு 10 ஆண்டுகள் சிறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.